அமலநாதிபிரான் பாசுரம் 2 உவந்த உள்ளத்தன் பாகம் 2. தன்னை கவர்ந்த திருவடியின் அழகிலே ஆட்படுத்து கிடந்த பாணரின் கண்கள் அதை விட்டு விலகி அறையின் சிவந்த ஆடையின் மேல் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? திருவடியின் அழகு திகட்டி விட்டதோ என்ற வினாவை எழுப்பி அதற்கு விடையும் சொல்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். என்ன சொல்கிறார்கள்? திருவடிகளை கூறியபடி இருந்த இவர் திடீரென இடுப்பில் உள்ள ஆடையை கூற வந்தது ஏன்? தானாகவே ஒவ்வொரு பகுதியாக பெரிய பெருமாளை அனுபவித்திருந்தால் அவற்றின் இனிமைக்கு குறை ஏற்படலாம். ஆகையால் திருவடிகளின் மீது இவருக்கு இனிமை குறைந்ததால் அடுத்துள்ள ஆடையின் மீது இவர் கண்கள் சென்றது என்பது அல்ல. கடலில் அலைகள் வீசும்போது அதனுள்ளே உள்ள சிறிய பொருளானது ஓர் அலையிலிருந்து மற்றொரு அலைக்கு தள்ளப்படும் அல்லவா? கடல் முழுவதுமாக அறிந்து கொண்ட பின்னரே அந்த பொருள் கரையேறும் என்பதல்ல. அதுபோன்று இவரும் பெரிய பெருமாள் என்ற கடலில் சிக்கி அவனது அழகான உறுப்புகள் என்ற அலைகளால் அங்கும் இங்கும் தள்ளப்படுகிறார் என்பது கருத்து. எனக்கு என்ன தோன்றுகிறதென்றால் அரங்கனே வேண்டுமென்றே அப்படி தள்ளிவிடுகிறான் என்று தோன்றுகிறது. அதாவது சிவந்த ஆடையை நோக்கி அரங்கனே தள்ளிவிடுகிறான் என்பது என்னுடைய கருத்து. தாய்ப்பசு எடுத்துக்காட்டுக்கே வருவோம். முதலில் கன்றின் வாயில் மடியில் உள்ள காம்பை கொண்டு வைத்து பால் குடிக்க கற்றுக் கொடுத்த தாய்ப்பசு கன்று தானாகவே பால் குடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்காக கன்றிலிருந்து சற்று தள்ளி போய் நிற்கிறது. முதலில் மடியில் உள்ள காம்பை மட்டுமே தன் அருகில் கண்டிருந்த கன்று அங்கேதான் பால் இருக்கிறது என்று நினைக்கிறது. மற்ற காம்புகள் அதன் கண்ணில் படவே இல்லை. தாய்ப்பசு விலகிச் சென்று கன்று மடியை தேடி வர வேண்டும் என்று நின்றபோது சற்று தொலைவில் இருந்து பார்த்த கன்றுக்கு தாய்ப்பசுவும் தெரிகிறது, மற்ற காம்புகளும் தெரிகின்றன. முதலில் பார்த்த காம்புக்கு அருகில் உள்ள அடுத்த காம்பை கண்டு செல்கிறது. அப்படித்தான் ஆழ்வாரின் கண்கள் அறையில் உள்ள சிவந்த ஆடையாகிய பீதாம்பரத்துக்கு செல்கிறது. இது அரங்கனின் செயலே. கற்றுக் கொடுத்ததிலிருந்து அடுத்த நிலைக்கு பக்தன் சென்று விட்டான் என்பதிலே அரங்கனுக்கு மகிழ்ச்சி. அதனாலே உவந்த உள்ளத்தனாக திகழ்கிறான். உவந்த உள்ளத்தனாக அரங்கனே வாமனனாகவும் திரிவிக்ரமனாகவும் திகழ்ந்தான் என்பதை எண்ணி பார்க்கிறார். மகாபலி என்னும் அசுர மன்னன் தனது பராக்கிரமத்தால் இந்திராதி தேவர்களை வென்று 3 உலகங்களையும் தன்வயப்படுத்தி அரசாட்சி செய்து வந்தான். அவன் மகாபக்த பிரகலாதனின் பேரன். மகாபலி நல்லவன்தான். ஆனால் அதிகாரம் அவனை ஆணவம் கொள்ளச் செய்து விட்டது. இந்திர பதவியை பெறுவதற்காக அவன் யாகம் செய்தான். தானம் வேண்டி வந்து கேட்பவர்களுக்கு கேட்பவற்றனை கொடுப்பதாக அறிவித்தான். அதற்கு கொடி நாட்டினான். தேவர்கள் திருமாலிடம் முறையிட அவர் கஷ்யப முனிவருக்கும் அதிதிக்கும் புதல்வனாக அவதரித்து வாமனனாக பலியிடம் வந்து தான் அமைதியாக இருந்த ஜபதபங்கள் செய்ய 3 அடி இடம் கேட்கிறார். பலி ஒத்துக்கொண்டு அழைப்பதற்கு கெண்டியிலிருந்து நீர்வார்க்க முனையும் போது அவனது குரு சுக்கராச்சாரியார் ஒரு வண்டாக அந்த கெண்டியின் வாய்க்குள்ளே நுழைந்து தடுக்கிறார். வாமனர் ஒரு தற்பையால் குத்த சுக்கராச்சாரியார் கண்ணை இழந்து வெளியேறுகிறார். வந்திருப்பவர் திருமால் என்பதை அறிந்து பலி மகிழ்ந்து தானமாக நீர்வார்க்க வாமனன் திருவிக்கிரமமான வளர்கிறான். அவருடைய நீண்ட முடி அண்டங்களின் எல்லையை தொட்டு நிற்கிறது. தனது ஒரு அடியால் மண்ணை அளக்கிறார், இன்னொரு அடியால் விண்ணை அளக்கிறார். இன்னொரு அடிக்கு இடம் எங்கே என்று கேட்க தன் தலையை காட்டி இங்கே வையுங்கள் என்கிறான். அவன் தலையில் காலை வைத்து அவனை பாதாளத்துக்கு அனுப்புகிறார். இதில் திருமால் உவந்த உள்ளத்தனாக இருக்க காரணம் என்ன? தேவர்களுக்கு உதவி அவர்களின் அச்சம் தொலைத்ததால் மகிழ்ச்சி. மகாபலிக்கு தனது திருவடி சம்பந்தம் கொடுத்து மகாபக்தனாக ஏற்றுக்கொண்ட மகிழ்ச்சி. இன்னார் இனியர் என்றும் புண்ணியர் பாவிகள் என்றும் கருதாமல் எந்த வேறுபாடும் இன்றி சகல ஜீவராசிகளின் தலைகளில் தமது திருவடியை வைத்து அவர்களுக்கு உய்வளித்ததில் மகிழ்ச்சி. நம்மாழ்வார் இந்த வையத்தை வன்மா வையம் என்கிறார். ஆனால் திருமால் அந்த வன்மா வையத்திற்கும் அருள் பெறுகிறார். அதனால் உவந்த உள்ளத்தனாய் ஆகிறார். அண்டமுற நிகர்ந்த நீழ்முடியான் என்கிறார் ஆழ்வார். அண்டத்தின் எல்லை வரை சென்ற நீழ்முடியில்
நீண்ட கிரீடத்தை உள்ளவன் என்று பொருள். கிரீடத்தை குறிக்காமல் நீள்முடியை உடையவன் என்றாலும் பொருந்தும். சக்கரவர்த்திகள், மன்னாதி மன்னர்கள் சூடுவது கிரீடம். அதற்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள் சூடுவது கரண்டகம், கூடையை கவிழ்த்தது போல் இருக்கும். திருமால் இந்த அண்ட சராசரர்களுக்கும் நாயகன் என்பதை காட்ட நீண்ட முடியை அணிந்திருக்கிறார். கிரீடத்திற்கு திரு அபிஷேகம் என்று ஒரு பொருளும் உண்டாம். இனி ஆழ்வாருக்கு காகுத்தன் நினைவு வருகிறது. காகுத்தன் ஏன் உகந்த உள்ளத்தனாகிறான்? இதை அறிய நாம் ஆரண்ய காண்டத்தில் ஜனஸ்தானத்திற்கு செல்ல வேண்டும். வனவாசத்தில் அகத்தியரை சந்திக்கும் முன்னால் ஜனஸ்தானத்தில் உள்ள முனிவர்கள் ராமனை சந்தித்து அரக்கர்களா தாங்கள் அல்லல் படுவதை எடுத்துரைத்தார்கள். அப்போது ராமன் அவர்களுக்கு அபயம் அளிக்கிறார். புகழ் புகுந்திலரேல் புறத்து அண்டத்தின் அகல்வரேனும் என் அம்பொடு வீழ்வரால் என்கிறான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆதரவாக முருகனோ திருமாலோ சிவபிரானோ வந்தாலும் அவர்களையும் வென்று உங்களுக்கு இடும்பை செய்பவர்களின் வேர் அறுத்து உங்களை காப்பாற்றுவேன் என்கிறார். சூர் அறுத்தவனும் சுடநேமியும் ஊர் அறுத்த ஒருவனும் ஓம்பினும் ஆரறத்தினோடு அன்றி நின்றார் அவர் வேர் அறுப்பன் வெறுவன் மின் நீர் என்றான். அப்பொழுது எடுக்கிறான் வெண்கணையை. ராவணன் எதிர்த்த பொழுது அந்த வெண்கணைக்கு வேலை வந்து விட்டதை அறிந்தும் அந்த வெண்கணையின் செயலால் தேவியை சிறைமீட்டு விடலாம் என நினைந்தும் உவந்த உள்ளத்தனாகிறான். நேர்ந்த நிசாசரர் என்றால் எதிர்த்த அசுரர்கள் என்று பொருள். காகுத்தனின் தீரத்தையும் அழகையும் கண்டு அவனை எதிர்க்க அவர்களுக்கு எப்படி மனம் வந்தது? அப்படி மனம் வராததாலேயே அவர்கள் கொடிய அரக்கர்கள் என்று தெரிகிறது. அப்படிப்பட்ட அரக்கர்களை அழிக்கிற போது உவகை நேரத்தானே செய்யும். காகுத்தன் என்றால் காகுஸ்தன் என்னும் அரசரின் பரம்பரையில் வந்தவன். எருது வடிவம் கொண்ட இந்திரனது முகப்பின் மேலேறி யுத்தம் செய்ய சென்றதனால் இவ்வரசனுக்கு காகுஸ்தன் என்று பெயராயிற்று. திரிவிக்கிரமனாகவும் காகுத்தனாகவும் இருந்த அரங்கன் கடியார் பொழில் அரங்கத்தம்மானாக கண் வளர்கிறான். அவனது சிவப்பு பீதாம்பரம் அவரை ஈர்க்கிறது. சரி, திருவிக்கிரமன் செயலையும் காகுத்தன் செயலையும் ஆழ்வார் இங்கே ஏன் குறிப்பிட வேண்டும்? அவரை பொறுத்த மட்டில் இருவருமே அரங்கன்தான். உரையாசிரியர்கள் சொல்வதை பார்ப்போம். கடியார் பொழில் என்று கூறியமையாலே திருவுலகம் அளந்து என்று கூறிவிட்டு அதனைத் தொடர்ந்து காகுத்தன் என்று ராமனை கூறினார். இதன் மூலம் உலகம் அளந்த களைப்பு நீங்குவதற்காகவும் ராவணனை வதம் செய்த களைப்பு நீங்குவதற்காகவும் ராமன் தெற்கு வாசல் மூலமாக பெரிய கோயிலுக்கு வந்து நறுமணம் வீசும்படியான திருவரங்கத்தில் சயனித்துள்ளான் என்று கருத்து. இவனுக்கு இன்னும் களைப்பால் வந்த வியர்வை அடங்கவில்லை. திருவரங்கத்தை சூழ்ந்துள்ள சோலைகள் இவனுக்கு குளிரூட்டி களைப்பு நீங்கும் விதமாக உள்ளன என்கிறார். நமக்கு அருணாச்சல கவிராயரின் ஏன் பள்ளி கொண்டீரையா சாகித்யம் நினைவுக்கு வருகிறது. ஏன் பள்ளியர் கொண்டீரையா, ஸ்ரீ ரங்கநாதரே நீர் ஏன் பள்ளி கொண்டீரையா, இலங்கை என்னும் காவல் மாநகரை இடித்த வருத்தமோ ராவணாதிகளை முடித்த வருத்தமோ ஏன் பள்ளி கொண்டீரையா. சிவந்த ஆடையை பற்றி நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். சிவந்த ஆடையின் வனப்பில் நிலைத்திருக்கும் ஆழ்வாரின் கண்களில் அடுத்து என்ன படும் என்பதை அடுத்த பாசுரத்தில் பார்க்கலாம்.